ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆற வைத்தவனாக உங்களுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் பில் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المرأة راعية في البيت زوجها صدق الله العلي العظيم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினி அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் சில காலங்களுக்கு முன்பு பல தேர்வுகளை எழுதியிருந்தோம். அதனுடைய நிறைவாக அந்த தேர்வை முடித்துவிட்டு பல சூழல்களை நாமெல்லாம் எதிர்கொண்டு அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் அதை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்து நிசாவில் அல்லாஹ் பெண்களை பற்றிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் என்பதாக சொல்லுகின்றான். பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு இடமானது, ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமானது, ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடானது அது நிம்மதி பொருந்தியது என்பதாக இந்த ஆயத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் மர்அத்து ராஇயத்து மின் ஃபி பைத்தி ஜௌஜிஹா. ஒரு பெண் என்பவள் அவளுடைய புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது, ஒரு பெண் என்பவள் அவளுடைய கணவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவள் கண்காணிப்பாளர்களாக மாறுகின்றாள். அவள் அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பிள்ளைகளுடைய விஷயத்திலும் கணவனுடைய விஷயத்திலும் மாமியார் மருமகளுடைய விஷயத்திலும் அவர்கள் கண்காணிப்பாளர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். என்னடா மாணவர்களுக்கு முன்னாடி பெண்களை பற்றி பேசுகிறானே பார்க்குறீங்களா? இன்றைக்கு இருக்கின்ற பெண்களுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. அவருடைய நிலைகளும் கலாச்சாரங்களும், நான் எதில் இருக்கிறேன், நான் எந்த கோட்பாட்டில் இருக்கிறேன், நான் என்ன கொள்கையில் இருக்கிறேன், நான் எந்த ஒரு விஷயத்தில் அடிப்படையில் இருக்கிறேன் அப்படின்ற அந்த சிந்தனை அவர்களிடத்திலிருந்து நீங்கிருச்சு. அதனை பற்றிய நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி எத்தனையோ நபர்கள் இருக்கலாம், தாய்கள் இருக்கின்றார்கள், தங்கச்சி அக்கா. அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் சகோதர அண்ணனாக கூட இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அவங்களுடைய பெண்கள் விஷயத்தில். அப்போது அவர்களுடைய முடிவில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்போ இன்றைக்கு இருக்கின்ற பெண்களினுடைய சூழ்நிலை, இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண் இருக்கக்கூடிய வீடு என்பது நிம்மதியான வீடு. ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய வீடு என்பது நிம்மதியான வீடு. உதாரணமாக எடுத்தோன்னு சொன்னால், வீட்டில் நம்மளும் அத்தாவும் இருக்கிறோம், அம்மா இல்லை, அம்மா வெளியே எங்கேயோ ஊருக்கு போயிடுச்சு. இப்போ அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா பால் அடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் அம்மா இருக்கும்போது கேட்போம்மா, தண்ணி எட்டுவாமா, அம்மா சாப்பாடு கொடுமா, அதை கொடுமான்னு கேட்போம்.
ஆனால் அதே பெண், அந்த தாயாக இருக்கின்ற ஒரு பெண்மணி வெளியே எங்கிட்டோ போயிருச்சுன்னு சொன்னா, வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னா, வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, துணிகளை துவைச்சி போகிறதுக்கு ஆள் இருக்காது, நம்ம சொகுசா டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டேமா அதை எட்டுவாமா இதை எட்டுவாமான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ ஒரு பெண் இருக்கக்கூடிய வீடு என்பது அது நிம்மதியான வீடு. அவள் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது ஒரு நிம்மதியான இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மறுமை நாளினுடைய அடையாளமாக சொல்லுவார்கள், ஆண்களை நிர்வகிப்பதில் ஒரு பெண்களாக மாறினால், ஆண்களை நிர்வகிப்பது ஒரு பெண்களாக மாறினால் மறுமை நாளினுடைய அடையாளங்களை கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இன்றைக்கு இருக்கின்ற பெண்கள், இன்றைக்கு இருக்கின்ற கணவன் மனைவிகள் தன்னுடைய ஆணை, தன்னுடைய கணவனை நிர்வகிப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி தன் ஆணை மரியாதையை கூப்பிடணும், அதுதான் ஒரு கணவனுக்கு தரக்கூடிய ஒரு மனைவியினுடைய ஒழுக்கம். ஆனால் ஒரு சில பெண்மணிகள் தன்னுடைய கணவனை கூட்டத்திற்கு முன்னாடியோ அல்லது வீட்டில் பல விருந்தாளிகள் இருக்கிறாங்க, அத்தா சொந்தக்காரங்களாக வந்திருக்கும் போது டே வாடா அவனுடைய பேரை சொல்லி அழைக்கிறதோ இல்லாத சில மரியாதை குறைவாக நடந்து கொள்வதோ, இது ஒரு பெண் என்பவள் தன்னுடைய ஆணை நிர்வகிப்பதனுடைய அந்த விஷயத்திற்கு கீழே அடங்கிறது. இன்றைக்கு எத்தனை பெண்கள் ஒரு ஆணை, வீட்டில் இருக்கின்ற ஆண்களை நீ வீட்டினுடைய வேலையை பார்த்துக்க, நான் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்ற எத்தனை பெண்கள் இன்றைக்கு சமூகத்தில் வாழுகின்றார்கள். இன்னைக்கு எத்தனை பெண்கள் தன்னுடைய கடைகளிலோ, இன்னைக்கு சில பெண்கள் கூட பஸ் கண்டக்டராக இருக்கிறாங்க, சில பெண்கள் பஸ் கண்டக்டர், பைலட்டு, ட்ரெயின் ஓட்டிகள், சில பெண்கள் எல்லாம் இன்றைக்கு சில ஆண்கள் இருக்கக்கூடிய சில நிலைகளில், ஆண்கள் வேலை செய்யக்கூடிய சில உத்தியோகங்களில் இன்றைக்கு பெண் என்பவள் ஒரு நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த ஆண்களுக்கே தலைமைத்துவமாக நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பெண்கள். இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தை தன்னுடைய கணவனை நிர்வகித்தால், அவனை நிர்வாகம் செய்தால் மறுமையினாருடைய அடையாளங்களை கண்டுகொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் பெண்களினுடைய அனாச்சாரங்கள், அந்த புர்கான்னு சொல்லிட்டு சில அனாச்சாரங்கள், தன்னுடைய ஒழுக்கங்கள் மாண்பற்று சில அனாச்சாரங்கள், தன்னுடைய கற்பினுடைய ஒழுக்கங்கள் சில அனாச்சாரங்கள், இப்படி எத்தனை பெண்களினுடைய விஷயங்களில் சில அனாச்சாரங்கள், அவர்கள் பேசக்கூடிய அந்த நெளிவு சுழிவுகளில் ஏற்படுகின்ற ஒரு ஆணினுடைய உள்ளங்களை அந்த விஷயம் பாதிக்கின்றது. அப்போ அதனின் மூலம் நடக்கக்கூடிய சில அனாச்சாரங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா யப்தீன ஸீனத்திஹின்ன என்பதாக சொல்கிறான். வலா யப்தீன ஸீனத்திஹின்ன என்பதாக சொல்கின்றான். பெண்களாகிய பெண்கள் அவருடைய அலங்காரத்தை மற்ற அந்நிய ஆண்களிடம் அவர்களை அலங்காரப்படுத்தி காண்பிக்க வேண்டாம், அது கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பெண்கள் சில வழிமுறைகள் மூலமாகவும் டெக்னாலஜி வளர வளர இன்றைக்கு இருக்கின்ற பெண்களிலும் ஆண்களுடைய சூழ்நிலைகளும் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. சமீபத்தில் கூட நாம் பார்த்திருப்போம், சில அந்த சமூக வலைதளங்களில் நம்முடைய பெண்கள் புர்காவை போட்டுக்கொண்டு சில அனாச்சாரங்கள், நீ என்னமோ பண்ணு, உன் பேரை வெளியே சொல்லாத, ஏதோ ஒன்று செய், ஆனால் நீ இஸ்லாமியன், நான் ஒரு இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு நீ செய்யக்கூடிய சில அனாச்சாரங்கள், இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீ இஸ்லாம் என்கின்ற கண்ணியமான மார்க்கத்தை நீ அவமானப்படுத்துகின்றாய், இஸ்லாம் என்கின்ற கண்ணியமான மார்க்கத்தை நீ அசிங்கப்படுத்துகின்றாய், கேவலப்படுத்துகிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம். பெண்கள் எல்லாம் இப்படி எல்லா நபர்களும் புர்காவை போட்டு நான் இப்படி நான் அப்படி என்பதெல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இன்றைக்கு காண்பிக்க யார்களிடத்தில் காண்பிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உறுப்பை எல்லாம் இன்றைக்கு யாரெல்லாம் பார்க்க கூடாதோ அப்படிப்பட்ட எல்லா நபர்களிடம் காண்பிக்கக்கூடிய சில அவலங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகங்களில் அரங்கேறி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தங்கையும் அக்காவுனுடைய விஷயங்களில் நான் சொல்லுகின்றேன். உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் அவர் எப்படி என்றைக்கு மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது. உள்ளங்களை புரட்டுபவன் வேறு. என்றைக்கு உங்களுடைய உள்ளங்களை சைத்தான் என்னைக்கு தீண்டுதலை போடுவான்னு தெரியாது. ஆனால் அதற்கு முன்பதாக வருமுன் காப்போம். அதற்கு நம்முடைய வீட்டிலும் சில பெண்கள் இது போன்று மாறிவிடக்கூடாது, அதனுடைய முன் எச்சரிக்கைகள், அதற்குரிய ஒரு அவேர்னஸ் தான் இது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாம் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா
குர்ஆனில் அந்த பெண்கள் வளைந்து நெளிந்து சுளிந்து பேசுவதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா நிசா அன் நபி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நீங்கள் ஒரு பெண்ணை போன்று நீங்கள் அல்ல, மற்ற பெண்களை போன்று நீங்கள் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். நீங்கள் கொஞ்சம் புனிதமானவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இருந்தவர்கள், நீங்கள் கொஞ்சம் புனிதமானவர்கள். இனித்தகைத்துன்ன ஃபலா தஹ்லஅன பில் கௌலி என்பதாக சொல்லுகின்றான். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுங்கள். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆய்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அடுத்து வழியை சொல்றான், ஃபலா தஹ்லஅன பி கௌலி, நீங்கள் மற்ற ஆண்களிடம் வளைந்து சுழிந்து பேசாதீர்கள்னு சொல்றான். மற்ற அந்நிய ஆண்களிடம் வளைந்து சுழிந்து கொஞ்சம் கோணமாக நீங்க பேசாதீங்க. பொதுவாக பெண்ணை பார்த்தா அவங்களுடைய வாய்ஸ்ன்றது சாஃப்டா இருக்கும். ஆனால் அதை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் அந்த உள்ளத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுடும். இப்போ அதையே அல்லாஹ் அப்படியே குர்ஆனில் சொல்றான், ஃபயத்மஅல்லதி ஃபி கல்பிஹி மர்துன், அந்த நோய்களாக இருக்கக்கூடிய சில உள்ளங்கள் தப்புன்னு ஒரு சில பேச்சை கேட்டோன்னே சில ஆண்களுக்கு கொஞ்சம் உள்ளங்கள் மாறிடு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆண்களுக்கு பெண்களாகிய நீங்கள் பேசக்கூடிய அந்த வளைவு சுழிவினுடைய பேச்சு என்பது அந்த ஆண்களுடைய உள்ளத்தை மாற்றிடும், சில தவறுகள் ஏற்பட்டுடும். அதனால் நீங்கள் அப்படி பேசாதீங்க, வளைஞ்சு சுழிந்து பேசாதீங்க. இப்படி பேசாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகிவிடுவீங்க என்பதாக பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. சரி, எப்படி பேசணும் அதையும் அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சொல்லுகின்றான், வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பட்டுன்னு பேசிடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு பேசிடுங்கன்றான். எப்படி? இப்போ ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கிறா. ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நபர் வரான், ஏம்மா உன் கணவர் வீட்டில் இருக்கிறாரம்மா. அப்போ வந்துட்டு என் கணவர் வீட்டில் இருக்காரா அப்படின்னு இழுத்து பேசக்கூடாது. டப்புன்னு அவர் வீட்டில் இல்லைங்க போங்க. இப்படி படக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு மறைவான தன்னுடைய அந்நிய ஆண்கள் உங்களிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்கு பெண்களாகிய நீங்கள் சொல்லக்கூடிய பதில் படக்குன்னு இருக்கணும், டக்குன்னு சொல்லணும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனில் 4 பெண்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 4 பெண்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதில் 2 பெண்களை போன்று நீங்கள் இருங்கள்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு 2 பெண்களை பார்த்து நீங்கள் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை போன்றும், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிகளை போன்றும் நீங்கள் இருக்காதீர்கள். அல்லாஹ் சூரத்து தஹரீம்ல சொல்கிறான், நீங்கள் இருக்காதீர்கள் என்பதாக சொல்கின்றான். அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க? கானதா தஹத அபுதைனி மின் இபாதினா சாலிஹீன், நம்முடைய சாலிஹான அடியார்களுக்கு அவர்கள் மனைவிமார்களாக இருந்தார்கள். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ என்பதாக சொல்கின்றான். நம்முடைய அந்த சாலிஹான அடியார்கள், அந்த நபிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த கணவன்மார்களுக்கு அவர்கள் மோசடி, அதாவது அவர்கள் மாறு செய்து விட்டார்கள். பொதுவாகவே கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சை மற்ற நபர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, இது இஸ்லாமியுடைய ஒரு சட்டம். ஆனால் இந்த 2 நபிமார்களுடைய பெண்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கணவன் எதையெல்லாம் சொல்கிறானோ அதையெல்லாம் மற்றவங்க போய் இன்னும் தவறுதலாக சொல்கிறது. இப்போ இதனால் இந்த பெண்களை போன்று நீங்கள் இருக்காதீர்கள் என்பதாக பெண் சமூகத்திற்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில ஆண்களோ பெண்களோ சொல்லக்கூடிய விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆண்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வெளியே போயிட்டு தவறுதலாக அபண்டமாக மற்ற நபர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த பெண்களின் மூலமாக அல்லாஹ் பெண்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் இன்னொரு 2 பெண்களை சொல்றான், அந்த பெண்களை போன்று நீங்கள் வாழுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். யாரு? அல்லாஹ் சொல்லுகின்றான், வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனூ இம்ரஅத ஃபிர்அவுன், அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவியாரான ஆசியா அம்மையாரை அவங்களை சொல்லுகின்றான். இது காலத்து ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வனஜ்ஜினி மின் கௌமில் ஸாலிமீன். இந்த ஒரு பெண் ஆசியா அம்மையார். அடுத்து அல்லாஹ் மற்றொரு பெண்ணை சொல்கின்றான், ஓ மரியம இப்னத்து இம்ரான் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 2 பெண்மணிகள் ஆசியா அம்மையார், மரியம் அம்மா. ஒட்டுமொத்த அல்லாஹ் குர்ஆனில் ஈமானுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். அதையும் இந்த 2 பெண்களை வச்சு தான் அல்லாஹ் சொல்கிறான்.
ஒட்டுமொத்த இன்னைக்கு ஈமான் இருந்தால் நம்முடைய ஈமானினுடைய பலம், நம்ம ஈமான் இருந்தால் நம்ம செய்யக்கூடிய அமல்கள், நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயம், தொழுகை, நீ ஈமான் இருந்தால் உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். நீ செய்யக்கூடிய சதக்கா, நீ உனக்கு ஈமான் இருந்தால் நீ செய்யக்கூடிய சதக்காக்கு அதுக்கு பவர் இருக்கும். அப்போ அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது கூட இந்த 2 பெண்களை வச்சு தான் அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணம் சொல்லுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் வீட்டில் வாழக்கூடிய பெண்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு நபர் கட்சி ஆரம்பித்தார். நடிகர் துறையிலிருந்து வந்து ஒரு நபர் கட்சி ஆரம்பித்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு இஸ்லாமியை சார்ந்த பெண்மணி என்ன செய்து அவனை பார்க்க போகுது, கட்சி ஆரம்பிச்சோன்னா பார்க்க போன இடத்துல அவனை பார்க்க முடியலை, மிஸ் பண்ணிடுச்சு. அந்த அம்மா வெளியே வந்து அந்த மீடியாக்காரங்களாம் நின்று பேட்டி எடுக்கிறாங்க. அந்த அம்மா கண்ணீர் மல்க சொல்லுது, நான் அவரை பார்க்க முடியலையே, பக்கத்தில் தன்னுடைய குழந்தை இருக்கு, நான் பார்க்க முடியலேன்னு கண்ணீர் வடிக்கிற அந்த பெண்மணி. நம்ம எத்தனையோ முறை நம்முடைய கனவுகளில் நாயகத்தை காணவில்லை என்று நம் கண்கள் கலங்கி இருக்காது. நம்முடைய தொழுகையில் எத்தனையோ தொழுகைகள் தவறி இருக்கும், அப்போது நம்முடைய கண்கள் கலங்கி இருக்காது. நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், நாம் செய்யக்கூடிய சில பாவங்களை அஞ்சி நம்முடைய கண்கள் கலங்கி இருக்காது. ஆனால் ஒரு சாதாரண மஹ்லூக்காத், ஒரு சாதாரண படைப்பினங்களை கண்டு இவனை நான் பார்க்க முடியலையே என்று சொல்லி அவனுடைய அந்த பெண்மணியினுடைய கண்கள் கலங்கி இருக்கிறது. இதிலிருந்து நாம் பார்க்க முடியாது இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்களினுடைய சூழ்நிலை, அவர்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள், அவர்கள் செய்கின்ற சில விஷயங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அது ஒரு கெட்ட பெயராக அமைகிறது. அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கெட்ட பெயராக அமைகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்பமானது தான். ஆனால் அந்த இன்பங்களில் சிறந்தது ஹைரு மதாயிஹா அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல பெண்மணி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்களுடைய வீட்டினுடைய பெண்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவங்களுடைய உள்ளங்கள் என்னைக்கு மாறும்னு சொல்ல முடியாது. பல நபர்களோடு பழகின்றார்கள். கோ எஜுகேட்டாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு கோ எஜுகேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அங்கே ஸ்கூலில் போவாங்க, ஏதோ பழக்கங்கள் ஏற்படலாம், மாறலாம், சில தவறுதலான வழிகளுக்கு அவர்கள் நேரிடக்கூடும் என்கின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வருகின்றேன். அன்பிற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் தன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தங்கச்சியை பாதுகாக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரன் தன்னுடைய அக்காவை பாதுகாக்க வேண்டும். இப்படியெல்லாம் சில கடமைகள் கூட பிறந்த சகோதரர்களாகிய நமக்கு உண்டு. அன்பிற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மறைக்கக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. 7 வருடம் நல்ல முறையிலே மார்க்க கல்வியை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.